சங்ககால ஆட்சி முறை. சங்க காலத்தில் முடியாட்சி முறை வழக்கில் இருந்தபோதும் அம்முடியாட்சி எதேச்சதிகார பண்புகளை கொண்டிருக்கவில்லை. அப்போ எப்படி அவர்கள் ஆண்டார்கள்? அறத்திற்கு அஞ்சியும் மரபுகளுக்கு கட்டுப்பட்டும் அரசர்கள் ஆட்சி புரிந்தனர். அறம் துஞ்சும் செங்கோல் என்று அவர்களது ஆட்சி முறை புகழப்பட்டது. அறிவுடையான் ஆறு அரசு செல்லும் என்றும் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற புறநானூறு பாடல்கள் சங்ககால அரசியலுடைய செம்மையை விளக்கி நிற்கின்றன. சங்ககால அரசியல் ஆட்சி முறையால் முடியாட்சி கொண்டு விளங்கினாலும் உணர்வால் குடியாட்சிக்குரிய பண்புகளை பெற்றிருந்தார்கள் என்பதை உணர முடிகிறது. அடுத்ததாக அரசுரிமை. அரசுரிமை என்பது வழி வழியாக வந்தது. அதாவது தந்தைக்கு பின் மகன் அரசுரிமை பெறும் மரபு இருந்ததே மூத்தோர் கூற்றம் உய்த்தன என்ற புறநானூறு பாடல் விளக்குகிறது. சங்ககால அரசியலில் அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்கள் நடைபெற்றமைக்கு சான்றுகள் எதுவும் இல்லை. அதே போலவே பார்த்திங்கன்னா பெண்களும் அரசுரிமை பெற்றதற்கான சான்றுகள் இல்லை. மிக இளம் வயதில் அரசு பொறுப்பேற்றதாக கரிகாலனும் தலையலங்காலத்து செருவென்ற பாண்டியனும் பாராட்டப்படுகின்றனர். அரசுரிமை போர்கள். அரசுரிமை தொடர்பான பூசல்கள் சேர பாண்டியர் ஆட்சியில் இருந்தமைக்கு சங்க இலக்கியத்தில் சான்று எதுவும் இல்லை. ஆனால் சோழர் ஆட்சியில் இத்தகைய காழ்ப்புகள் காணப்பட்டதாக தெரிகின்றது. நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் அரசுரிமை காரணமாக போர் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒருவர் தோற்பினும் தோற்பது உம்குடியே என்ற புறநானூறு பாடல் சுட்டி நிற்கின்றது. அதேபோல் கரிகாலன் தனது அரசுரிமையை பெறுவதற்காக சிறையிலிருந்து தப்பியோடிய நிகழ்ச்சியை பட்டினப்பாலை எடுத்துரைக்கிறது. பட்டங்கள். சேனை தலைவருக்கு ஏனாதி என்ற பட்டம் அளித்தனர். அமைச்சர், கணக்கர், வேளாளர் முதலியானோருக்கு காவிதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. வணிகருக்கு எட்டி என்ற பட்டமும் அளிக்கப்பட்டது. இப்பட்டம் வழங்கப்பட்டதற்கு அடையாளமாக அவர்களுக்கு பொன்னால் ஆகிய பூ அளிக்கப்பட்டது. இந்த முறையே ஏனாதி பூ, காவிதி பூ என்று அழைக்கப்பட்டது. அப்போ அந்த காவிதி பட்டம் பெற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வழக்குகளில் நடுவராக நியமிக்கப்பட்டனர். இப்பட்டம் பெற்றவர்கள் வரி நீக்கம் பெற்றதை சிலப்பதிகார உரை எடுத்துரைக்கிறது. சங்க இலக்கியங்களில் பெண்கள் இப்பட்டம் பெற்றமைக்கு சான்றுகள் இல்லை. சங்க காலத்தில் நிர்வாக அமைப்புகள். அதில் முதலாவதாக அரசவை. சங்க காலத்தில் அரசியல் நிலை பற்றி நாளும் அரசவையில் கலந்துரையாடுதல் மரபாக இருந்தது. இந்த அவையில் அமைச்சர் குழு, ஆலோசனை குழு இடம்பெற்றிருக்கிறது. அரசனது இந்த அவை காலையில் கூடுமாயின் அதற்கு நாளவை என்று பெயர். அடுத்ததாக அமைச்சரவை. அமைதியும் அறமும் நிலவும் அரசு அமைய அரசனுக்கு துணை நிற்பது அமைச்சர் குழு. அந்த அமைச்சருடைய குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னருக்கும் மக்களுக்கும் நேரக்கூடிய தீமைகளை முன்கூட்டியே அறியக்கூடிய தொலைநோக்கு அறிவும் நன்மைகளை பெருக்கும் செயல்திறனும் அமைச்சரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட பண்பு நலன்களாகும். இதை பற்றி பெரும்பானாற்று படையிலும் பதிற்றுப்பத்திலும் பேசப்படுகிறது. அரசனுக்கு அறிவுரை கூற 4 குழு இருந்ததாக மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்படுகிறது. மதுரை காஞ்சி குறிப்பிடும் 4 குழுவுடன் அந்த அமைச்சரையும் சேர்த்து 5 குழுவாக்கி 50 குழு என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது. ஊரவை. அம்பலம், அவை, பொதியல், மன்றம், ஊரவை என்று பல பெயர்கள் இதற்கு உண்டு. இவ்வவையின் உறுப்பினர்கள் குடவோலை முறையால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதற்கான சான்றுகள் அகநானூற்று பாடலில் உள்ளது. இந்த குடவோலை குழிசி ஓலை எனப்பட்டது. ஓலையில் இடப்பட்ட குடம் கயிற்றால் கட்டப்பட்டு முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் அலுவலர் முன்னிலையில் குடவோலை முறை தேர்தல் நடைபெற்றதாக மருதநில நாகனார் குறிப்பிடுவார். இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்களுடைய வழக்குகளை தீர்க்கும் பணியும் பொது நிர்வாக பொறுப்பும் இந்த அவையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இந்த ஊரவையின் தீர்ப்புகளில் அரசு தலையிட்டமைக்கான சான்றுகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக ஆலோசனை குழுக்கள். 50 குழு, எண்பேராயம் குழு இருந்தன. இதில் அமைச்சர், புரோகிதர், படைத்தலைவர், தூதுவர், சாரணர் ஆகியோர் 50 குழுவில் இடம்பெற்றவர்கள். கரணத்தியலவர், கருமக்காரர், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை மறவர் ஆகியோர் எண்பேராயத்தில் இடம்பெற்றவர்கள். இக்குழுக்கள் பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகின்றன. நிர்வாகத் துறைகள். அரசு துறைகளில் வருவாய்த்துறை, நீதித்துறை, காவல்துறை ஆகியவை முதன்மையானவை. வருவாய்த்துறை அப்படின்னு பார்த்தோம்னா நில வருவாய்,
வாணிகம், போரில் கைப்பற்றப்பட்ட பொருள்கள் அல்லது பகைவர்கள் பணிந்து செலுத்தும் பொருள்கள் ஆகிய மூன்றும் அரசிற்கு வருவாய்க்குரிய முதன்மையான ஒரு ஆதாரங்கள். போரின் போது கொண்டு வந்த பொருள்கள் கொண்டி எனப்பட்டன. பகைவர்கள் செலுத்திய பொருள்கள் திரைகள் எனப்பட்டன. இதில் வரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நில வரி முதன்மையானது. அதை அடுத்து வாணிக வரி முக்கிய வரியாக இருந்தது. கடல் வாணிகம் செய்பவரிடமிருந்து சுங்கவரி வசூலிக்கப்பட்டது என்பதற்கான சான்றாக பட்டினப்பாலை கூறுகிறது. அரசர்கள் வரி பெறும் முறையை பற்றி புறநானூறு பாடல்கள் எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக நீதித்துறை. அரசரே வழக்குகளை தீர்க்கும் நடுவராக விளங்கினர். அரசர்கள் நீதி வழுவாமல் ஆண்டமை பற்றி பெரும்பானாற்றுப்படை குறிப்பிடுகிறது. நீதித்துறை பிற பணியாளரிடமிருந்து பிரித்தறியும் வகையில் நடுவர்கள் தனிப்பட்ட தலையணி அணிந்திருந்தனர் என்பதை காண்கின்றோம். தவறு செய்தவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. திருட்டுக்கும் பிறன்மனை புணர்ச்சிக்கும் கொலை தண்டனைகள் வழங்கப்பட்டமை அல்லது கை கால் தலை போன்ற உறுப்புகள் வெட்டப்பட்டன. சிலம்பும் நாலடியாரும் இத்தகைய தண்டனை பெற்றோரை பற்றி குறிப்பிடுகின்றன. அஞ்சாத நெஞ்சமும் துயிலாத கண்ணும் கொண்ட இரவு காவலர்களால் நகரங்கள் காவல் புரியப்பட்டன. நகரையும் ஊரையும் காவல் செய்வதற்கென தனிப்படை அமைப்பு இருந்திருக்கலாம். மழை பொழியும் இருண்ட இரவிலும் நீர் திரண்டோடும் தெருக்களை அச்சமும் சோர்வும் இன்றி இவர்கள் காவல் புரிந்ததாக மதுரை காஞ்சி என்னும் நூல் விளக்குகிறது. வீட்டு வாசல்களை பாதுகாத்து கொள்ளுமாறு நினைவூட்டும் மணி ஒளி மனைதோறும் ஒலித்தல் பற்றி நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. கைப்பொருளை களவு செய்யும் கொடியவர்கள் உன் நாட்டில் இல்லை என இளந்திரையனை உருத்திரங்கண்ணனார் புகழ்ந்துரைப்பது குறிப்பிடத்தக்கது.